எதற்கு வேணும் என்றால் மிகுந்த பக்தி உள்ளவன் நான் வருகின்றான் அசந்து வருகின்றான் எப்பேற்பட்டவர்களும் கை கட்டி மூடுவார்கள். அது போகும். இன்னும் எப்பேற்பட்ட தெரியுமா?
மேற்கொண்டு அசந்து வந்தா எப்படி காக்கும் என்னை கண்டா வந்து வெகு நேரமாக தினந்தோறும் என்னுடைய வழக்கத்தை சிவனை கோரி பூசை செய்யக்கூடிய பழக்கம் அதனால் சிவனை கோரி பூசை செய்வதாகட்டு அள்ளும் பகல் 64 நேரமும் உன்னையோ தியானம் செய்கின்றேன் என்னை காற்றறி வேண்டும் சிவபெருமானே நான் எப்படி சொல்லுவேன் என்னால அடிபட்டு உதவட்டு அதோ தெரியக்கூடிய மனங்க வழியோடு இந்நிலத்தில் தூதுடா வார்த்தினார் ஆமா என் நம்பியாகி சுகிரிவன் உன்னோடு வலுவைய சண்டைக்குறியார் வருகிறார் அப்படி இருக்கின்றார் என்னால வெகு பலமுறையும் என்னோடு அடிபட்டு அண்ணா உயிர் போகிறது என் திராண போகிறது என்னை விட்டுவிடு அதோ தெரியக்கூடிய என்னோடு சந்திக்கின்றார் அவனுக்கு நல்ல புத்தி இருந்தா வருவானா அது மட்டும் இல்லாமல் அவன் தன்னால முடியாத அவன் புத்தியே என்று சொல்வேன் என் மாயினால் எப்படி சொல்வேன் அவன் வந்தார் அதற்கு முன்னே என் தேவையாளாகிய தாரை எங்க பிறகு இருந்தால் சீக்கிரம் தாரை
சாவறாங்க உனக்கு மட்டும் ஏன்டா சாவ வர மாட்டேங்குது ஏன்டா இவரெல்லாம் போனாரா எங்க பார்த்தாலும் டீ வாங்கி தருப்பாரு சாப்பாடு விட்டு பாரு நல்லா அன்பா பேசுவாரு நீ பாத்தையா பையா ஏன்னா மொபைல் சேரவங்க நீ ஏன்டா சாவ மாட்டேங்குது இன்னும் கொஞ்சம் ஏத்தணுமா ஏத்துறது இருக்குது கரை ஏத்துறதுல உங்க எல்லாம் ஆட்டக்காரெல்லாம் கரை ஏத்துறதால போவேன் சரி நீ போடணும் ஆட்டக்காரன் நீ காலி வந்தாலும் வர வரைக்கும் உள்ள செஞ்சாலும் கோயில் கட்டி கும்பிடணும் சொல்றான் அஞ்சிகாணி நிலம் இருக்குது அஞ்சிகாணி நிலம் இருக்குது பக்கத்துல இருக்க ஆளெல்லாம் வாங்கலாம்னு பாக்கலாம் அங்க வாட்டர் வண்டி இருக்கிற கல்யா இருக்கு 10,000 கோட்டாவது வர வந்துறான் கல்யா இருக்கு ஜெவில இருந்த பையன் எல்லாம் அவன் கோயிலேட்ட எழுதி கொடுத்துட்டாமா இப்ப நீ கோயிலேட்ட எழுதி கொடுத்தா அங்க போட்டு நிறைய மீன் பக்கமா இடம் சரியில்லைமா தாடி தெரியாம பேசுங்க இடம் சரியில்லை மாமனார் மாமியார் ஊரு இந்த ஊரா அந்த ஊரா பொக்கரா இருக்குது ஓ மாமியா ஊர்ல சொல்றியா அது கூட அப்பா விட்டு எல்லாம் நம்மள பெற்றோர் ஆமா சபைக்கு முன்பாக வந்து நான் யார் திருமணம் செய்து அப்படி தெரியுமா யார திருமணம் செய்து சாரி போட்டு தேவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் பாலி சுக்கிரப்பன் ஒரு பக்கம் தேவர்கள் எல்லாம் பங்கு வச்சு கொடுத்துட்டா அப்போ தேவர்களா பார்த்தா தேவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஒரு பக்கமே பாலி சுக்கிரப்பன் ஒருவர் கடந்தாலே அமர்த்திலே பிறந்தனா தாரை என்ற பெயர் வைத்து அந்த வாலிக்கு சுக்கிரமிகான் செய்து கொடுத்தார் இருவருக்கும் திருமணம் செய்து கொடுத்தார் வாலிக்கு அவருக்கு ரெண்டு பேருக்கு நான் வண்டிதாண்டா ஆமா ரெண்டு பேருக்கு ஒரு பொண்டாட்டி ஆறு தேவர்களா பார்த்து அப்படி இருக்க ஏதோ காரணம் தெரியவில்லை மதியாக மன்னர் பார்க்க வேண்டும் சென்று வாருங்கள் மறுபடி கட்ட
காட்டிதான் அனுப்புறோம். உனக்கு தான் பழம் கொடுக்கலையாட்டு தான் பண்ணானு. அதுக்கு தான் சூறு போறியா அந்த பழம். எந்த காலத்துல இருந்து குறைக்கலாப்பா? மது மாம்சம் எல்லாத்தையும் தான் சாப்பிடுது. முட்டை இருந்தா முட்டையை உடச்சு திங்குது, குடிக்குது. பார்த்துட்டா கரும்பு கூட நம்மள என்னத்தையும் கிடைக்கல. கரெக்டாக பட்டு பட்டியா கிடைச்சி. இது சரியான மதம் கொண்டு குறைக்கா இருக்க மாட்டா. சூரிய பகவானுக்கு என் தாயாக இருக்கக்கூடிய உச்சவிருத்தம் சொல்லக்கூடிய என் குலவிற்கும் என் பெயரோ அது எப்படி என்றால் குருமுனிவர் தடாகம் தடாகத்தாகப்பட்டது. ஆமா, பராசக்தி பராசக்தியோட சாமிப்படி என்றால் அந்த குல தடாகத்திலே பெண்ணாகப்பட்டவர் யாராக இருந்தாலும் அந்த குலத்திலே தடாகத்தில் இறங்கினால் அவர்கள் ஆணாக மாறிவிடுவார்கள். ஆணாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பெண்ணாக மாறி விடுவார்கள். அப்படி என்று பெருத்த சாபத்தை கொடுத்து பராசக்தி அப்படி சொல்லக்கூடிய ஆண் குரங்காகப்பட்டது ஜலத்தில் இறங்கி உடனே அந்த சாபத்தின் விளைவாக ஆணாகப்பட்டது பெண் உருவம் மாறி பெண் உருவமாகத்தானே காட்சி அவளை வீரிதமாகப்பட்டது கடினமாகி அந்த தடாகத்திலே வீழ தடாகத்திலிருந்து நீரை சொல்லக்கூடிய பெண் குரலாகப்பட்டது. அப்படி வாழி ஐயோ ஆனாக பெண்ணாக மாறி புத்திரனை என்ன செய்ய போகிறோம்? அப்படி என்று இசனமுற்று இரு கரத்தையும் மேலே தூக்கி இப்படி அப்படி தூக்கி தலையிலே கை வைக்கலாம். அப்படி என் தந்தையாக கூறிய
இருக்கிற பொழுது ஆமா. அதான் ரோமத்தில் இருந்து ஆ. அதான் விந்தாகப்பட்டது ஆ. வேகமாக கழுதர் கீழே விழுகிற பொழுது கரம் மேலே விழ ஆமா. அந்த கரத்திலே வீரம் வீர்த்தது ஆமா. என்னவோ கரத்தில் இருக்குது ஆ. ஏதோ கையில பட்டிருக்கு பட்டிருக்குது. அப்படி என்று அப்படி என்று உச்ச விருச்சம் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய பெண் குரலாகப்பட்டது பட்டது. அது நாக்கால நக்கி காக்கால நிக்குதா? அந்த வீர உட்புகுந்து ஆ. வேறு வளர்த்தாலே ஆ. மூன்றே முக்கால் நாளைக்குள்ளாக ஆமா. இந்த சுத்தி ஆ. நானும் நானும் ஒன்றாக கூடி கூட்டி விளையாடி கொண்டு ஆ. வருவது வழக்கம் வழக்கம். அப்படி வருகின்ற பொழுது பொழுது. ஆ. ஏய், ஆ. பருவகாலமாயிற்று ஆயிட்டது. தேவர்களால் ஒன்றாக கூடினார்கள் ஒன்றாக கூடுவார்கள். அவர்களுக்கு பிணி ஏற்பட்டது ஆ. பிணி நீங்க பொருட்டாக ஆமா. தேவர்கள்லாம் ஒருவராக ஒருவராகவும் அண்ணா ஒருவராக நின்று அவர்கள் வைத்த பொழுது அதிரையா. அந்த அவர்களிடத்திலே ஆமா. 27 பெண்கள் வந்தார்கள். 27 வீடுகள். ஆ. அதிலே அதிலே தாரை என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அழகு ஸ்துதியை ஆ. எனக்கு மனமொழித்து வைத்தார்கள். ஆமா. அப்படி வாழ்ந்து வருகிற பொழுது வருகிற பொழுது. அதாவது ஆ. குந்துமி ராட்சன் சொல்லக்கூடியவன் சொல்லக்கூடியவன் என்ன செய்தார் என்றால் என்ன செய்தான்? அண்ணாவோடு சமராக யுத்தத்தை முடியலாம் ஆமா. அப்படி என்று வேலை வந்து ஆ. சண்டை செய்கிற பொழுது போது. அண்ணன் பார்த்தார் ஆ. தம்பி தம்பி சுக்கிரீவா இவரா? எதற்கு வேண்டாலே நான் அவன் பாதாளம் எப்படி என்றால் பாதாள சென்றாலும் சரிதான். எவன் எதிர்த்தாலும் ஆ. அவனுடைய பலவாகப்பட்டது காலத்துல. பலவாகப்பட்டது பட்டது. பாதி வாலிக்கு வந்து விடும். ஆமா. அப்படி வரம் பெற்றவன் ஆ. அது காலத்தினாலே ஆ. அவன் எனக்கு பயந்து ஆ. அத பாதாளம் சென்றான் சென்றீரா? அவனை நான் விட விட மாட்டேன் மாட்டேன். எதற்கு கவலைப்படாதே ஆ. ஆனால் சுரப்புவாரை இட்டு இட்டு. அப்படின்னா என்ன ஆ. பாறை. ஓட்ட போட்டு போறமே ஆமா. புரங்க பாதை தொடங்க பாறை. சுரப்புவாரை இட்டு வேகமாக சென்று நான் சமராக யுத்தத்தை பிடித்து வருகிறேன் வருகிறேன். நான் வருகிற வரை வருகிற வரை நீ இந்த கிஷ்கிந்தையை ஆ. நீ அரசாட்சி செய்ய அரசாட்சி செய்ய வேண்டும் வேண்டும். அப்படி என்று எனக்கு மகனம் சொல்லி வச்சு ஆ. 6 மாத காலம் ஆயிற்று ஆய்விட்டது. வானவர்கள் ஒன்றாக கூடினார்கள் கூடினார்கள். சண்டைக்கு போனவன் வருவா போனோம் ஆஹா. அவன் செத்துட்டான் செத்துட்டான். ஆதலால் அவ்வளவு. இந்த நாட்டை நீங்களே ஆள்வதில்லை ஆமா, முடித்து ஆளுங்கள். ஆமா. அப்படி என்று அந்த பிளக்குவாரையை மூடி மூடிவிட்டு அதன் மீது சமாதானம் அமைத்து அவித்து எப்படி? அதனால் தான் இது. அது வந்து இதோட நம்ம அண்ணன் செத்துட்டோம். நமக்கு என்ன கவலை? 6 மாத காலம் ஆ. 6 மாத காலம் சண்டையிட்டு திரும்பி பிறப்புற வழியாக அண்ணாகப்பட்ட வாரியாகப்பட்ட வெளியே வருகிற பொழுது மேல சிமாதனம் மூடிட்டு ஆமா. முத்தார் ஒரு ஒன்றா வந்த விட்டு இலக்குவார்கள் அது மேலே வருகிற பொழுது பொழுது. அடடே சுக்கிரீவா உனக்கு இவ்வளவு வாங்கணுமா ஆஹா. அண்ணன் 2 வாரம் வரைக்கும் இவனும் செய்தாயே உன்னை விடுவேனா அப்படி என்று இருவரும் தான் சமதாகி ஒருவருந்து என்னை நோக்கி அடித்து அடித்து. ஆ. 6 மாத காலம் ஆகும் திரும்பி வருது திரும்பி வர்றதுக்கு. ஆமா ஆமா ஆமா. அடிக்கிறாட்டி உடம்பு புண்ணா போச்சு ஆ. இதற்காகவே என்று ஆமா. என்ன செய்யலாம் என்று ஆ. நான் மௌனம் சாதித்திருந்தேன் ஆமா. அதாவது ஆ. மதங்கிருஷ்டியாகப்பட்டவன் பட்டவர் சிவபூஜை அமர்ந்தில் அமர்ந்து அவர்கள் பெருத்த தவம் செய்து கொண்டிருக்கிறார் இருக்கின்றார். அப்ப ஆ. அண்ணன் வாலியாகப்பட்டவர் பட்டவர். வேற்றுமாக சென்று சென்று. அந்த புத்திரா சொல்லி எருவு சதையை ஆமா. தூக்கி எறியும் போது ஆமா. சதை பெற்றமாகப்பட்டது பட்டது. அவர் தவத்திலே இருந்து விழுந்து தவம் கலைந்தது கலந்து விட்டது. அப்ப ஆ. மதங்கிரிசி சொல்கிறார் ஆமா. கேளடா வாலி ஆ. நான் சிவபூஜை செய்கிறேன் செய்கிறேன். என் பூஜை கலைத்து போயிட்டாங்க இது வண்ணனை செய்தே அல்லவா தேவனாரப்பா. ஆ. அப்படி என்று என்னைக்காக இருந்தாலும் சரி ஆ. நீ என் நடத்துக்கு வந்தால் வந்தாய். என் மலையில நீ கால வச்சா கால வச்சா. சிரசாகப்பட்டது ஆ. 1000 சுத்தாக போக கிடது 1000 சிக்காக பார்க்கறது. சாபத்தை என்றார் ஆமா. அந்த சாபத்தை விளைவாக எப்படி மதங்களை வர மாட்டார் வரமாட்டான். அப்படி என்று ஆ. இருவர் சமாதானம் சண்டை விழுந்து ஆமா. வேகமாக ஆ. மதனமலையில போய் வருகிறோம் ஆமா. சண்டை குச்சா மொத்தம் 16 மாசம். ஆமா. ஆமா. உடம்புல இருக்கிற ரணங்கள் எல்லாம் ஆறிய பிறகு திரும்பி வருவது வழக்கம் ஆ. சரி இது வரலாறு என்ன? ஏமா ஆனா ஆனால் லைட் வரட்டுமே சோடிக்கணும் ஆகட்டும். சோடிக்கணும் அதான். அது பின்ன. எனக்காக வந்து அழகு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய. அதாவது பார்த்த 16,000 கண்கள் வேண்டும் ஆமா. அவளை கண்டு ஆ. தாரையை ஆ. நான் மோகிக்க வேண்டும் பின்ன பாரு பண்ணி வெடிஞ்சு போச்சு. ஜோதிடர் ஆதி பதவா
எடப்ப லாவலினி சாமி மாதவா நான் சாமி வந்தா சொல்லும் மன்னவா அண்ணா என் உயிரானது போகிறது போகிறது என் பிராணமானது பிரிகிறது பிரிகிறது. இந்த அடிபட்டு உதப்பட்டு 6 மாதத்துக்கு ஒரு முறை சண்டைக்கு வரக்கூடிய இன்று 3 மாதத்துக்கு ஒரு முறை இரண்டா உனக்கு அழுதால் சாமி மன்னவா இந்த சடைக்கு ஐயனை பார்த்து வரும்போது எப்படி கண்டுபிடிச்சா அந்த ஆகாத்தியா இருவரும் அந்த சமயத்திலே பிள்ளையம்மனை கொண்டு போய் தேவை காணவில்லை. அப்படி தேடி வரும் போது ஆகிய சுக்கிரீவன் அன்னைவரை பார்த்து ஏற்கனவே பகையெல்லாம் தெரிவிக்க கோபம் பிரவேசித்து உன்னோட சண்டை கறிக்கின்றார். அதனால போகாதீங்க.
மன்னனாகிய அசுரா சக்கரவர்த்திக்கு ஆ. பிள்ளையாக பிறந்தவன் நல்ல புத்திரர்கள் தீர்த்தவன் நல்ல புண்ணிய புருஷன் அவனுக்கும் எனக்கும் எந்த விதமான பகை ஒன்றுமில்லை இல்லையே ராமபுரான் வந்து என்ன கொள்வார்கள் அப்படி ராமனுடைய வானமுட்டு ஐயா என்ன பலம் தெரியாமல் வேறாக மன்னவா சாமி போகாதீங்க மன்னவா கையில் இருக்கக்கூடிய பானமானது இந்த பூமியா பொறுக்காது அந்த பானம் பற்றி மாற்றி யார் என்னோடு ஒரு வருகிறாரோ அதோட பணத்தில் பாதியும் என்னை ஜெயிக்க ஒரு நாள் முடியாது அதை மனம் தெரியாமல் பேசுகிறாய் அது மட்டுமில்லாமல் நான் உண்மை என்ன செய்ய சிவன் பூஜை அதாவது எங்கே வாடி போய்விட்டா அப்படின்னு ஒட்டட்டுமா ஓடி அந்த வந்தபோது அங்க இருந்த வாழலாம் அதாவது வாழியானும் சிவமாகத்தானே சமுத்திரத்தில் சிவன் பூஜை கொண்டிருக்கிறார் அப்படி தெரிவிக்க உடனே ராவணானும் ஓடி வந்து அதே வாழி எந்தோடு அந்த சமயத்தில் அவனை கோரி பூஜை குறித்து நம்ம பூஜை செய்து கொடுக்கணும் அவனை ஈனார் செய்தேன் என் முனிவாளால் கட்டி அதாவது என் பூசை முடித்த பிறகு அதன் பிறகு மேற்கிழந்து கீழ்கிழந்து அதனால் பள்ளத்துக்கு மேலாகவும் மேட்டுக்கு வலமாகவும் அவன் என்ன செய்தார் அடிய வாழி என்னை விட்டுவிடு அப்படி விட்டார் அது மட்டும் இல்லாமல் மகளாக அவனை 10 கால் பிடித்துக் கொண்டு வந்து அவனை விளையாட்டு கட்டினேன் சொன்ன தென்னலைக்கு பயந்து ஓடினான் அதை மட்டும் இல்லாமல் அதோ சிறப்புடைய சோழர்களை கொண்டு அரைக்கும் என்னோட சமைக்கு வந்தா அண்ணோடு பிடித்து சதவேறு அப்பேற்பட்ட வலுவருக்கு வாழலாம் என்று பெயர் மட்டும் அதனால அவனுக்கு நீங்க நிக்க போறது கிடையாது
அந்த சமராடி நீங்க பகல நீங்க சஜீவாடி செத்தி வெற்றியோட வர அரண்மனை உனக்கு ஆனா என்னால வெகுக்காது அப்படி என்று சொல்லி ஓடினோம். 6 மாதத்துக்கு ஒரு வரக்கூடிய 3 மாதத்துக்கு வருகின்றார். சுகிரிப்பா, எப்போது சாவது என் மனைவி நான் எப்போது நான் தான் மாருதி ஆஞ்சநேய தேவருக்கு பிறந்தவன். புரியுதா? எதற்காக நாடி வந்தாய்? ஏனென்றால் ஸ்ரீ ராமபிரானே தூதுவன் ஒருங்கிக் கொண்டிருக்கின்ற போது ஆலய விஷயத்தை படித்துக் கொண்ட உடனே சரி குண்டலாரி என்று யார் அழைக்கின்றாரோ அன்னவர்கள் ஒரு தாய் தந்தை என்று தாய் தந்தை தெரிவித்தார். உண்மை. அதன் பிறகு பகவான் படித்திருந்தார். இவைகளை ஒன்று படித்து போட்டு கண்ணில சூரிய ஒளியான பட்டது அண்ணாந்து பார்த்து குண்டலாரி வாப்பா என்று அழைத்தார். அன்னொரு இங்க வந்து சரி ராமபிரானுக்கு என்ன தெரிவித்தார்? எதற்காக வந்தாய்? உனக்கு உபகாரம் செய்து என்ன உபகாரம்? அதாவது ஒரு அண்ணாவாகிய வாலியோடு அமராடி அவங்க உதைப்பது புண்ணா
எப்படியாக போகிறது? புதைப்பதை மதமறையர் செல்வதும் 6 மாதங்களை வழிபட வருவதும் இப்படியாக ஒத்துக்கொண்டு கொண்டிருக்கிற பாட்டு தான் இருக்கிறேன். ஆமா. ஆனால் தசரத சக்கரவர்த்தியாகிய திருக்குமாரனாகிய ஸ்ரீராமன் லட்சுமணன் இருவர்களும் 14 வருஷம் காண வந்திருக்கின்றார். அண்ணவரின் அடித்தீர் ஆனால் உன் அண்ணாவை வாழை கொள்ளலாம், உனக்கு உபகாரம் நடக்கும். ஏக வழி காட்டு பாப்போம். சரிதா, அந்த இதற்கு புத்தி ஒன்று போகுதா? அது புத்தி ஒன்று போகுது. அது எப்பேரு விடுவே? அதை காட்டும், இதை காட்டும். அதான் தெரியாதே சொன்னா எப்போ என்னடா இவ்வளவு நாளா ஏறித்து வந்து சில்லாரி வந்து எவ்வளவு மாட்டாரு சும்மா சின்ன பசங்களா இருக்கிறானு இவனை கொண்டு வந்து யார் எதிர்க்கிறார்களோ அவருடைய பலமாகப்பட்டது பாது அண்ணனுக்கு போயிடும். அப்பேற்பட்ட பலசாலி தான் இந்த சின்ன பையன் கொல்லன்னு சொல்றியே, அப்படி கொல்ல வேண்டும் என்று சொன்னால் அப்படி ஏதாவது கொல்ல வேண்டும் சொன்னால் இதோ குந்தி விளையாட்டு சொல்லக்கூடிய எலும்பு கூடு. இது யார் அப்படி பெருகிறாள் அப்படி அசைக்கிறாங்களோ அவங்க தான் கண்ணனை கொள்ளலாம். அந்த ராஜோட எலும்பு காட்டு பாப்போம். அட நானே தூக்கியே இருந்தேன். அப்படி என்றால் இவர்கள் கண்டிப்பாக அண்ணனை ஜெயம் பெறுவார்கள். சரிதான் ஐயா. சீதை ஆடும்போது உட்காந்து ஆட்டம் பார்த்தோம் செல்லப்பட்டுல கூட ஆட வேண்டிய ஒரு அம்சம் கிடைச்சிருக்கு. அவரு கூட ஆட்டம் ஆடி இருக்கிறேன். சரி பரவாயில்ல. ஆனால் அண்ணன் வாலியை சம்ஹாரம் செய்ய வேண்டும் சொன்னார். மராமரமாகப்பட்டது 7 குரலாக இருக்கிறது. அந்த மராமரத்தை நேர்முகப்படுத்தி காலத்தை எவனோட ஊடுருவ செய்கிறார்களோ அவர்களால் தான் அண்ணனை கொல்ல முடியும். அனைத்தும் சரியாக இருக்கிறது. கண்டிப்பாக இவர் கொள்வார்கள். நேரமாகிறது யாகசாலை போய் அமர வேண்டும். ஆனா ஒண்ணு மட்டும் என்ன காரணம்? 7 மராமரத்திலும் ஒரே தமிழாகிய வாடியோ எழுத்தூர் படத்துல அதனால் ஒரு மராமரத்தை விட்டு வைத்துக்கிட்டு மராமரத்துக்கு மறைவாகத்தனை நின்று அந்த மேல் வாழ் கொள்ள முடியும். அப்படி என்றால் உங்க 2 பேரும் முகமும் ஒரே முகமா இருக்குதா? நீதான் வாழி என்றும் இந்த மலர் மாலையை நான் இருக்கிறேன். அடையாளம் எனக்கு தெரியும். வாடி வா, வாடியோட கொள்கிறேன். பயந்து போனது பாத்தியா? இப்ப நான் என்ன ஆக எப்படி இருக்கிறேன்?
ஓஹோ அடே வாலி சிறுவன் என்று என நினைத்தாயோ அதனே போட பொறுமை போ இது நல்லா என் பிராணம் போகிறது, என் உயிர் போகிறது. ஐயோ மாலா மனமே ஆத்திரப்படாமல் நன்றாக யோசித்துப் பார். யாருடைய மனமாகத்தான் இருக்கும் என் பிராணம் இருக்கின்றது. அதாவது வாழைப்பழம் ஊசாரி ஏற்றினார் எப்படியே ஒரு என்று போகிறது. என் நாடு ஊடுருவ போகிறது. இது யாருடைய மனமாக இருக்கும்? மாலாய் மனமே ஆத்திரப்படாமல் நன்றாக யோசித்துப் பார். அப்படின்னு என் மனமானது ஆத்மானது அதாவது தேவர்களெல்லாம் ஒன்றாக கூடி அமிர்தம் அடையும் போது இப்படி அமிர்தம் அடையும் போது அதாவது அவர் கையிலே இருந்த அதாவது தேவகோமனாகிய கையிலே இருந்த அவர் வச்சிராயுதமோ அவரோட வச்சிராயுதம் இல்லையே, யாருடைய சுரமாகத்தான் இருக்கும் சுருக்கம் பிடிச்சிக்கலாம். யாருடைய சுரமாகத்தான் இருக்கும் அப்படின்னு என் மனமானது நினைத்து பார்க்கும்போது அதாவது உலகத்தில் அண்ணக்கூடிய பரமக்கடல் ஆகிய ஆதியும் அன்னமும் பரசுடலாகிய சிவருமான் களத்தில் இருக்கக்கூடிய என்ன சூழாயுதமோ என்று ஐயோ அவருடைய சூழாயுதம் இல்லையே, அவருக்கும் எனக்கும் எந்த விதமான பகையும் இல்லையே, இழந்தோறும் அவரை கோரி பூசை செய்து அள்ளும் பகல் 64 ஓ அரகரா மகாதேவா என்று பூசை செய்து கொண்டிருக்கிறேன். அவருடைய யாராயுதம் இல்லையே, அவருடைய சூழாயுதம் இல்லையே, யாருடைய சூழாயுதமோ இருக்குமோ அப்படி என்று என் மனமானது யோசித்து பார்க்குவது பாராபடவே ஆத்திரப்படாமல் இன்னும் நன்றாக யோசித்து பார். அப்படி என்று நேமிதாங்களோ நீலகண்டமோ நடு சூழமா ஆமைதாங்களோ மன்னனும் குழியாம் யாருடைய சூழாயுதமாக இருக்கும்? அதாவது நேமி என்று சொல்லக்கூடிய பகவான் கையில இருக்கக்கூடிய இரு சக்கராயுதமோ சக்கரா என்ற சிரசை அறுத்தை கொண்டு அல்லவா போகும். இதை துளைத்தை கொண்டு போகிறது. இது அவருடைய சக்காதம் இல்லையே,
இன்னும் யாரோட சூழாதமாக இருக்கும் நல்லா பாடுறா. நன்றாக யோசித்துப் பார் அப்படின்னு இன்னும் என் மனமானவார்கள் இயற்கை காலத்தில் அசுர குருவாகிய காளையன் மகளாகிய மாயோனை மணந்து எனக்கு விஞ்ஞான உத்தரவுதேசித்து அன்பை கூடி சிங்கமுகன் கஜமுகன் தாரிகன் என்று சொல்லக்கூடிய 3 குழந்தைகள் பிறந்தது 3 குழந்தைகளும் தேவனை சிறப்பிடித்து வீரபடி மகேந்திர பட்டம் ஒன்று செய்து அதிலே தேவனை விசித்து வந்தார்கள் அந்த சமயம் தேவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி முருகப்பெருமான் முறையிட்டார்கள் முருகப்பெருமான் கோபம் பிறந்து கையிலே இருந்த சிறதாங்கி வேலாயுதம் தாங்கி அதாவது மதவேதி வந்தபோது அவருக்கு கோபம் இருந்து கையிலே இருந்து வேலாயுவது தவறி கீழே விழுந்து விட அந்த பருவ மலையை பருவத்தை துளைத்து மூடர்கள் சென்றது அந்த முருகப்பெருமன் வேலாயுதமோ இன்னும் யாருடைய வேலாயுதம் இருக்கும் அவருடைய வேலாயுதம் இல்லையே ஓ மனமே நன்றாக பார் அப்படி என்னுடைய மனமானது ஏன் பதறுகிறார் இன்னும் நன்றாக யோசித்து பார் அப்படி என்று பார்க்கும் பொழுது பஞ்ச ஆசரத்தின் அச்சரமும் அச்ச ஆசரத்தின் அச்சரமும் கூடி தாருகன் பொருளாகிய ஸ்திரீ நமோ நாராயண நீங்க அயோத்தி கசனாய தசரா சக்கரவர்த்திக்கு பிள்ளையாக பிறந்து நல்ல புத்திரத்திற்கு நல்ல புத்திர புருஷன் உனக்கும் எனக்கும் எதுவாகவும் பகை என்பது இருக்கிறார் நீ அயோத்தி கசனாய தசரன் குமாரனாகிய தசரா சக்கரவர்த்திக்கு வெகுகாலமாக பிள்ளை இல்லாம காலத்தால் புத்திரங்களை திருத்தவன் ஏன் மேல் உனக்கு என்ன பகை இருக்கிறது ராமா அப்படி ஒருவனுக்கு பகை இருந்தால் நேருக்கு நேராக நின்று அமர் போய் வேண்டும் அப்படி இல்லாமல் மராமர்த்தி மரபுதான் என்று என் மேல் பணம் கொடுத்தாயே நீ எந்த வேத சாஸ்திரப்படி என் மேல் பணம் கொடுத்தால் உனக்கும் எனக்கும் எதுவாகவும் இருக்கிறதா அது ஒன்று சொல்லி குற்றமில்லை அது வாழை அடி வாழை உன்னோட வம்ச பரம்பரை இன்னும் சொல்லியே கேளாமா அதை கேளாதே இன்னும் சொல்லியேன் கேளா ரவி என்று சொல்லக்கூடிய சூரியனுக்கு 4 மனைவிமார்கள் உண்டு சங்கு என்றும் வயசு என்றும் விரகல் என்றும் விரதவி என்றும் இப்படி 4 மனைவிமார்கள் சங்கு மகன் வைசர் மகன் திருதங்கி அர்ஜுன மகன் தசரதன் மகனாக பிறந்து இப்பேர் பெற்ற உங்க மூதாதியை கெடுக்க பிறந்திருக்கிறார் அது ஒன்றும் சொல்லி குற்றமில்லை உன்னோட வாழை எரிவாழை உன்னோட வம்ச பரம்பரை இன்னொரு சொல்கிறேன் கேளார் தந்தா எந்தான பிள்ளை தசரதனுக்கு வெகு காலமாக பிள்ளை இல்லாம காலத்தால் முத்திரா காமியாட்சியை உண்டு 1000 யானைகளை கொண்டு வந்து வழியூட்டி யாகம் தொடங்க அதில் 999 யானைகளை கொண்டு வந்து ஒரு யானை கிடைக்கவில்லையே ஒரு நாள் மறைமுகத்தனை குலக்கரை சென்று மறைமுகமாக இருந்தால் அந்த சமயத்தில் குருபுத்திராகிய கூட மகனாகிய சிவன் சொல்லக்கூடிய மகனை கூட்டி அந்த வழிபார்க்க வர உடனே அந்த குருபுத்திரனுக்கு மகனை பார்த்து மகனே எனக்கு தகவிட அதிகம் இருக்குது எங்கே அகல் சென்று சலம் கொண்டு வா மகனே என்று பிள்ளை எடுத்து கேட்க ஐயா தந்தையோ அந்த சிவனிலானும் ஐயா தந்தையோ ஏதோ அமர்கள் தங்களுக்கு சலம் கொண்டு வருகிறேன் அப்படின்னு குலக்கரை கண்டு குலத்திலே சுரக்கூடபடியால் குடுகுடு 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 என்று சத்தம் கேட்டது அந்த சமயம் அதான் உன் வந்து ஆகிய அசரனும் ஏதேது ஏனெல்லாம் சலம் அருந்துகிறது அப்படி பிள்ளை என்று மாறாமல் பான விடுபட செய்து அந்த பிள்ளையை கொண்டு விட்டார் அந்த பிள்ளையை கொண்டு அந்த பிள்ளையானோ ஐயா தந்தையே அப்பா பிள்ளையானும் குளத்திலே உயிரிழந்து
விட்டான். உடனே உன் நந்தி ஆகிய தசரதன் பார்த்து ஐயோ யானெல்லாம் என்று பிள்ளையை கொண்டு விட்டோம் அப்பென்று வில்லை கீழே போட்டுக்கொண்டு பிள்ளை எடுத்துக்கொண்டு போய் அந்த குருபத்திரத்தில் ஐயா தந்தையோ இதோ ஜலம் மருந்துகள் அப்படி நிறுத்துடனே உடனே குருபத்திரனாகிய யாரப்பா குரல் வேற்றுமையாக இருக்கிறது என் பெற்ற பிள்ளை எங்கே என்று கேட்க ஐயா என்ன அலைவர் மகன் மாண்டு போய்விட்டான் என்று மன்னித்து விடுங்கள். நானோ பிள்ளை இல்லாம காலத்தால் புத்திரை காமி செய்தவுடனே 1000 யானைகளை கொண்டு வந்து வழிவிட்டு யாகம் தொடங்குண்டு 999 யானை கொண்டு வந்து ஒருவர் யானை கிடைக்கொள்ளையே அப்படி மரமாயிருந்து நான் யானைதான் என்று உங்க பிள்ளையை கொண்டு விட்டேன் என்று மன்னித்து விடுங்கள் அப்படி நிறுத்துடனே அடே பாவி மகனே அடே பாவி நான் மயிரை பிடிக்கின்ற வகையில் என் மகனை கொண்டு விட்டாயே என் மகன் நெய்யாமல் ஜல உண்ணாமல் போகிறதே மகனே மகனே என்று அழுது கொண்டு அடே பாதகா என் மகனை கொண்டாயோ என் மகன் நெய்யாமல் ஜல உண்ணாமல் என் உயிரானது போகிறதோ எப்படி என் உயிர் போகிறதோ அதுபோல் உனக்கு எத்தனை பிள்ளைகளை பிறந்தாலும் சரிதான் உன் மகன் நெய்யாமல் ஜல உண்ணாமல் போக வேண்டும் விடிய சவத்தென்று உயிரிழந்தான் அப்பேற்பட்ட பிராமணன் பிள்ளையை கொன்றவன் உன் தந்தை அல்லவா என் மேல் கேட்டும் கேளாமல் என் மேல் பாடம் கொடுத்தாயோ நீ எந்த வேத சாஸ்திரப்படி பாடம் கொடுத்தாய் அவன் குருவாகிய பதிஷ்டானம் என் மேல் பாடம் நியமிட்டானான் அதாவது குருகுலம் சென்று தன்களை கட்டு அவன் என் மேல் பாடம் போட நீ எந்த வேத சாஸ்திரப்படி என் மேல் பாடமற்று நீயோ காட்டிலே வாசகம் செய்யக்கூடியவன் உன் நம்பி ஆகிய மகனானும் இந்த பாடத்தை போட்டால் நான் ஏற்றுக்கொள்வேன். ஏண்டா எதை சொன்னாலும் மண்ணை கவர்ந்து பார்த்து கவர்ந்து வியாகத்தானே பார்த்து பார்த்தாக ஆகிறாய் சொல்லறா ராமா. ஏன் காற்றை விட்டு நாட்டுக்கு எதுக்காக வந்தால் ஏன் மேல் உனக்கு என்ன பகை? அதனால் மராமரத்துக்கு என்று பானம் பண்ணா என்று நினைக்கிறாயே அது தப்புதான். ஏனென்றால் தேவரெல்லாம் ஒரு பக்கமும் ஒரு பக்கம் அமர்ந்த போது அந்த அமரத்திலே தாரை என்று ஒரு பெண்ணாளர் பிறந்தார். தேவரெல்லாம் பார்த்து உனக்கு 6 மாதம் தமிழனாகி சுப்ரீமனுக்கு 6 மாதம் பகிர்ந்து கொடுத்தார்கள். அண்ணனுக்கு தமிழனுக்கு மட்டும் பெண்ணாள விழாவுக்கு ஒருவரே மட்டும் ஆண்டு கொண்டிருந்தார். இது மட்டும் எந்த வேத சாஸ்திரம்? இது எந்த வேத சாஸ்திரம்? என்னால் எனக்கு நம்பிக்கை ஏற்பட்ட பகை ஏற்கனவே காலத்தில் துந்து சொல்லக்கூடிய அரைக்கலாகிய தோள்களை கொண்டு அவனும் நானும் 6 மாத காலமாகத்தானே தம்பியே சுகிரிப்பா அதோ காவலாகத்தில் நின்று அவனை கொண்டு வரையே என்று நான் சென்று விட்டேன். நான் சென்ற 6 மாதம் ஆகிவிட்டது. 6 மாதம் சென்றவுடனே அண்ணன் இறந்து போய்விட்டான். அந்த பாரதத்தை பெருத்து பாதை கொண்டு போய் அழைத்து விட்டான். அவனுக்கு பதவி மேல ஆசை வந்து விட்டது. அண்ணன் இறந்து போய்விட்டான் என்று நினைக்காமல் அந்த பதவி மேல ஆசை விட்டது. அன்றே பார்த்தேன் கிட்டாவில் அரசா செய்தான். அதுதான் அவனுக்கு எனக்கு ஏற்பட்ட பகை. வேற ஒன்று பகையில்லை. ஏனென்றால் இந்த பணத்திற்கு எதிராக வந்து அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா சிற்றனையாகிய கைகேசியம்மன் கொடுமையினால் 14 வருஷம் வனவாசம் வந்திருக்கின்றோம் இல்லையா? 14 வருஷம் வனவாசத்தில் இருக்கும். நானும் தம்பியாகிய லட்சுமணனும் கண்மணியாக சீத்திரையும் திரைக்கால் வைத்து வந்தோம். அப்படி காலம் வைத்து விட்டு ஒரு நாள் ஒரு ஆடவரத்திற்கு நிழலிலே அமர்ந்திருந்தோம். அப்பொழுது சுக்ரீவனானவன் ஓடி வந்து ஆமா என்னை ஆதரிக்க வேண்டும், தமிழனாகிய வாலியை கொள்ள வேண்டும் அப்படி என்று தெரிவித்தவுடனே உனக்கும் அண்ணனாகிய வாலிக்கும் என்ன தகராறு எதனால் வந்தது அப்படி என்று விசாரித்து பார்க்கும்போது தாரை என்ற பெண்ணை இருவருக்கும் பண்ணி விடுவார்கள். அதை எனக்கு விடாமல் அவன் ஒரு நிமிஷம் பெண்டாட்டு கொண்டிருந்தார். அண்ணனை எப்படியாவது நீங்க கொள்ள வேண்டும் என்றார். ஏனென்றால் படத்தில் வந்து இருக்கும்போது என்னிலங்கே ஆண்டு வரக்கூடிய ராவணனோ என் தேவியாகி சீத்தை கொண்டு போய்விட்டான் அப்படி என்று நினைத்தேன். தாயாகி சீத்தை என்னிடத்துல 72 வளர இருக்கிறது. நான் சென்று என் தாயாக சீத்தை மூட்டு வந்து உன் காலில் விடுகிறேன். அண்ணனை எப்படியாவது கொள்ள வேண்டும் அப்படி என்று என்னிடத்தில் தெரிவித்தார். அதுதான் நான் செய்தவர். ஏன்னா எதிர்த்தோம் பலத்தை பாதுகாப்பு பெற்றவர். அதனால் வராபரத்துக்கு பரவாயில்லை நின்று உன் மீது பானம் போட்டது உண்மை. அதனால் அது இருக்கட்டும். ஏழு பானத்தை எடுத்து விடு, உன் காயத்தை ஆற்றி விடு. மீண்டும் நீ கிட்ட யார் தம்பி செய்வார்? ஒரு குரங்கு மேல் ஒரு குரங்கு காலப்பட்டால் மற்ற குரங்கு சேர்க்காது, அந்த கூட்டத்தை சேர்க்காது. கிருஷ்ணாவே அரசராக இருந்து வாடியாக இருந்து அது வாடியாக இருந்து வடுபட்டு குரங்காக நான் இருக்கப்படாது. அதனால் என் நம்பியாகிய சுகிரப்பன் உன்னிடத்தில் அபயமாக வந்தால் ராவணன் செய்ததை கொண்டு போய்விட்டால் எனக்கு உருவாகம் செய்தால் தங்களுக்கு செய்கிறேன் என்று சொல்கிறார். என்னிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லி
சொல்லியிருந்தால் அடே ராவணா தாயாகி சீதையை கொண்டது விட்டு விடுகிறார் என்னிடத்தை விட்டு மன்னிப்பு என்றார். அப்ப இல்லாமல் மோசம் செய்து விட்டார். சரி இனிமேல் வாழப்பட்டுதான் எனக்கு ஞானம் பிறந்து விட்டது. நான்காவது முத்துவாத ஜாகிரத்தை நான்காவது அடைந்தார். இன்னும் ஆமா அட என்னை கொண்டது போல தம்பியாகிய சுக்கிரபனும் என் மகனாகிய அங்குதனும் பண்ணாமல் மீண்டும் தம்பியாகிய அங்குதனுக்கு இலவச வட்டம் கொடுக்கணும். அதனால் உன்னோட வாழப்பட்டதால் எனக்கு ஞானம் மறந்து விட்டது. அதனால் அதிகாரியும் வந்தா அதிகாரியும் வந்தா கரிகரி பந்தவா கார்மேக வண்ணா சங்கு சக்கராயுதா சாலகி மனபாலா ஓங்காரவாசா புண்ணிய புருஷா மனசிவரி மாதா கோமதயா அர்ப்பண சுந்திரா நிவராசனோ பாலனந்த பரந்தாமசனோ ஹரிஹரி அந்த கோடி பிரிமாணராயகா சக்கராயுதா சாண்டிகமடவாதனா நந்தனந்தனா பரிசூதனா கவடநாடகா வைகுண்டவாசா தங்களோட வாதத்தை பற்றி எனக்கு ஞானகம் உத்தியோகம் கொடுக்க வேண்டும். அதனால் தம்பியை சொல்லிப்பா அண்ணா மீண்டும் மகனாகிய அங்குதனுக்கு இளவரச பட்டம் நீ முடிசுட்டி இந்த கிருந்தாபுரிய நீங்களும் அரசா செய்ய வேண்டும். ஆகட்டும் அண்ணா. மகனாகிய அங்குதனுக்கு பெரியவளா என்னோட தம்பி மறுபடி தனித்தாரோ எனக்கு நான்காவது புத்திவாசல் ஜாயோடு சிறப்பு நான்காவது அடைய வேண்டும். மஞ்சள் நின்று
ஒரு வேலை சொல்லு.